கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வருஷம் முடிய முடிய நமக்கும் என்ன இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கடவுள் எப்படியோ நம்மளை இந்த வருஷம் வழி நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் கூட ஆண்டவருக்கு நன்றியோடு இதில் அவர் நம்மை நடத்தின வழிகளை எல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆண்டவர் ரொம்ப நம்மளோட கிருபியாக இருந்திருக்காரு என்ற ஒரு பெரிய நம்பிக்கையும் விசுவாசம் இன்னும் அதிகப்படுது. இதை நல்ல தேவன் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால், சங்கீதம் 32:8, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று யார் சொல்றா? தேவன் சொல்றாரு. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நமக்கு நிறைய நேரம் எந்த வழியா நம்ம போறோம் அப்படின்றதே நமக்கு தெரியாது. எப்படி அப்படின்னு யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அவர் தான் மெய்யான வெளிச்சம் நமக்கு. அவர் தான் நமக்கு என்னது ஒளியா இருக்கிறார். அவர் இருக்கிறவன சில இருளில இருப்பதில்லை. ஏன்னு சொன்னா அவர் ஒளியா இருக்கிற தேவன், எல்லாரையும் பிரகாசிக்கிற ஒளி அவர் அப்படின்னு சொல்லி நமக்கு யோவான் 1:9 கூட சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறார், நம்ம எந்த மட்டும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆபத்துல இருக்கும்போது அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும். அதான் வெளிச்சம், அதான் நமக்கு கொடுக்குற வெளிச்சம். ஒரு நாள் பீட்டர் செல்வின் என்றவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ஒரு தெய்வ ஊழியத்தை செய்கிற ஒரு மனுஷன். அவர் என்ன செஞ்சாரு, இப்படி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது, ஸ்காட்லாந்து நாட்டுல இருக்கிற மனுஷன். அவரு ஸ்காட்லாந்துல அவர் தெய்வ பணியை நல்லா செஞ்சுட்டு வர்றாரு. அப்போ அவர் சொல்லுகிற ஒரு நிஜம், அவர் வாழ்க்கையில நடந்ததை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க சின்ன வயசா இருக்கிறப்ப அவங்க ஊர்ல என்ன செய்வாங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போவாங்க. அவர் சிறு வயதுல இருந்து அந்த இடத்துல அந்த வழி பாதையெல்லாம் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா உங்களுக்கே தெரியல, உங்க சொந்த ஊருக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல நீங்க சின்ன வயசுல விளையாடின இடம், அந்த யாரோ உங்களுக்கு அந்த இடத்தெல்லாம் கூட்டி போய் காட்டணும், வழி காட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கு தெரியும், என்னதான் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நீங்க என்ன செய்வீங்க, இந்த இடத்துலதான் நாங்க விளையாடிட்டு இருந்தோம், இங்க எங்க ஃப்ரெண்ட்ஸோட இருந்தோம், இதாங்க எங்க பெரியப்பா வீடு இருந்துச்சு, இல்லை நிறைய ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி இவனும் அவருக்கு சின்ன வயசுலயே தெரிஞ்ச ஒரு பாதை. ஒரு நாள் அவர் தன்னுடைய ஊழியத்தை முடித்து வீட்டுக்கு போறப்ப அவர் அங்க என்ன பெரிய இருட்டா இருந்துச்சு. அவருக்கு முன்ன தெரியல என்ன நடந்துச்சுன்னு. அவர் என்ன செய்யலாம், எப்படி போறது அப்படின்னு யோசிச்சாரு. சரி, எனிவே இந்த நமக்கு தெரிஞ்ச ஒரு பாதை தான் அப்படின்னு சொல்லி அவர் நடக்க ஆரம்பித்தார். அவர் கொஞ்ச தூரம் நடக்குனா அந்த இடத்துல என்ன சுண்ணாம்பு கற்கள் உடைக்கப்பட்டு அங்க பள்ளமா நிறைய இருக்குது. ஆனா அவர் அதை கவனிக்கல. அவர் என்ன செஞ்சாரு, என்னச்சுன்னா நடக்க ஆரம்பிச்சாரு. ஆனா ஒரு சத்தம் கேட்குது, பீட்டர் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் உற்று பார்க்குறாரு, என்னடா பீட்டர்னு யார் இந்த இடத்துல நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் நிற்கிறாரு. அப்படி நின்றுட்டு என்ன செய்யறாருச்சுன்னா அதை பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு அந்த கண்ணு கெட்டின தூரத்துல யாருமே இல்லை. அப்படி இல்லாத சமயத்துல என்ன யோசித்தாரு அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து அவரு நடக்க ஆரம்பிச்சார். திருப்பி அவருக்கு அந்த சத்தம் கேட்குது, பீட்டர் அப்படின்ற ஒரு சத்தம் கேட்குது, நில்லு அப்படின்ற சத்தம் கேட்குது. அப்போ அவர் யோசிக்கிறாரு, ஏன் இந்த சத்தம் எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த இடத்துலயே உட்காடுறாரு. உட்காந்து அப்படியே தரையை தொட்டு பார்க்குறாரு. தரையில் என்ன இல்லை, அவர் ஒரு கொஞ்சம் கையெட்டின தூரத்துக்கு என்ன இல்லைன்னா தரை தட்டுப்படலை, பள்ளம். அப்போதான் யோசிக்கிறாரு, அங்கே என்ன இருக்கு, பள்ளம் வெட்டி இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, அவர் அப்போதான் உணர்றாரு, ஆண்டவர் நமக்கு எவ்வளோ வெளிச்சமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. எல்லா இடமும் இருட்டு, எல்லா இடமும் பார்த்தா ஆள் நிற்கிறத கூட தெரியாத இருட்டில் கூட என்ன செய்யறாரு, அவர் நமக்கு வெளிச்சமா இருந்து நம்மை காப்பாற்றுகிறார். அவ்வளவு நம்ம மேல அவர் அன்பு வைத்திருக்கிறார். அதனால நம்ம எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்ம கஷ்டத்துல இருக்கும் போதோ அல்லது நம்ம ஒருவேளை ஆபத்துல போய் மாட போகும்போது நம்முடைய பெயர்களை சொல்லி அழைக்கிறார். பீட்டர் நான் அந்த குரல் அன்னைக்கு அவர் அன்னைக்கு கேட்டு அவர் நிற்கல அப்படின்னு சொன்னா அவர் என்ன செஞ்சிருப்பாரு, அந்த சுண்ணாம்புக்காக வெட்டப்பட்ட அந்த குழியில அவர் விழுந்திருப்பார். சரிங்களா? அப்போ அதே போல அந்த தேவன் என்று உயிரோடு இருக்கார். அவருக்கும் உங்க பேரும் தெரியும், என் பேரும் தெரியும். பட் நாம ஒரு வழியில கஷ்டத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு தெரியும். அவர் என்ன செய்வார், நம்மை காப்பாற்றுவார். ஆபத்துல இருப்போம் அப்படின்னு சொன்னா அவருக்கு நம்ம பேர் தெரியும். அப்ப அவர் நம்ம பேரை அழைத்து அவர் நம்மை காப்பாற்றவளா இருக்கிறார். அதான் அவர் உண்மையில் அவர் என்ன செய்றாரு, உண்மையில் அவர் கண்ணை வைத்து அவர் கண்ணை உண்மையில் வைத்து என்ன செய்வாரு, உன்னை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, அவர் உனக்கு ஆலோசனை சொல்றாரு. நம்ம என்ன முடிவு எடுக்க போறோம், என்னெல்லாம் எப்பவுமே யோசிப்போம், என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியாது. சில நேரம் தவிப்போம்,
இதை எடுத்தா சரியா இருக்கம்மா, இதை சொல்லலாமா, அதை சொல்ல வேண்டாமா அப்படிலாம் யோசிப்போம். அப்படி சொல்ல உனக்கு ஆலோசனை சொல்வார். ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்புவிடுங்க. ஏதாவது நீங்க ஒரு வேளை திகைத்து நான் என்ன முடிவு எடுக்க போறேன் அப்படின்னு தெரியாம தவிக்கிறேன்னா, இதை நான் இதுல இருந்து எப்படி வெளியே வர போறேன் அப்படின்னு நீங்க தவிப்பீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம் என்ன சொன்னா, சங்கீதம் 32:8 அவர் முன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். அப்படி அவர் சொல்லுகிற ஆலோசனைக்கு என்ன செய்யணுமா, அப்படி மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு அவருடைய சன்னிதானத்துல நம்ம என்ன செய்யணும், நம்மை ஒப்பு கொடுக்கணும். அப்படி நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, எப்படி செல்வின் பீட்டர் ஒப்பு கொடுத்தாங்களோ அதே போல அந்த ஊழியர் என்ன செஞ்சாரு, அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு சுகமாக போய் சேர்ந்தார். அதே போல நாமும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, பரம வீட்டுக்கு நம்ம என்ன செய்யலாம், போய் சேருவதற்கு அவர் நமக்கு முன்பாக வெளிச்சமாக வருவார். அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அந்த ஆலோசனையை கேட்க நீங்க ஆயத்தமா இருக்கீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஜெபத்துல ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிச்சமாயிருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஜெபம் செய்யலாமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருந்து பூமியின் மக்களை கண்ணோக்கி பார்க்கிறதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உடைய சன்னிதானத்தை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை நீங்கள் கொடுத்தீங்க சாமி. அதற்காகவே நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் சாமி. ஆண்டவரே நீர் எங்களை ஆபத்திலிருந்து விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, ஆண்டவரே நீர் எங்கள் மேல் கண் வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அநேக வேளைகளே பிரச்சனை மத்தியிலும் ஆண்டவரே உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துவோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். அநேக வெளியில் ஆண்டவரே எங்களுக்கு பாதைக்கு வெளிச்சமாய் இருந்திருக்கிறீர் சாமி. நாங்கள் இருளில் செல்லும் பொழுது வெளிச்சத்தை காட்டி வழி இதுவே, கிளைக்க போகாத விளக்க விழுந்தால் நீ வழி இதுவே என்று சொல்லி எங்களை நீர் பாதுகாத்து கொண்டிருக்கீங்க சாமி. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு வழி இதுவே என்று அநேக வழியில் காட்டியிருக்கீங்க சாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை நாங்கள் வழி தவறி சென்று போனால் எங்களை மன்னித்து வழிநடத்துங்க சாமி. அப்படி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுக்கிற வைத்தியர்களுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. தொடர்ந்து ஒவ்வொரு நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க சாமி. இந்த கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கனிமணி போல பாதுகாத்து வருஷத்தின் கடைசி நாட்களை காணும்படியாக செய்கிறேன். அதற்காக நன்றி. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க சாமி. இதை நாங்கள் அசால்ட்டாக எண்ணாதபடிக்கு கர்த்தாவே, இதோடைய சுத்த கிருபை, உடைய இரக்கம், உடைய தயவு என்பதை உணர்ந்தவர்களாக உடைய அன்பு, உடைய இரக்கம், உடைய தயவினாலே எங்களை மீட்டுக் கொள்ளுங்க சுவாமி. அதனால ஆசீர்வதித்து தாங்க. சந்தோஷம் சமாதானத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க. நீர் வரும்பொழுது உடைய ராஜ்யத்தில் நாங்களும் எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீர் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் மெய் சந்திக்கும் பொழுது இவர் எங்கள் ராஜா, இவருக்காக காத்திருந்தவர்கள் களிக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த கூட்டத்துல நாங்கள் ஒருவரும் தவறி போகாதபடிக்கு சேர நீர் உதவி செய்தல் வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.